எம் சரவணன் அவர் இயக்குனர் சசிகுமார் நடித்த நந்தன். ஆமாம். ஸோ படத்தோட ஒன்லைன் என்ன, படத்தோட கதை என்ன, படம் எப்படி இருக்கு? படத்தோட ஸ்டோரி ஒரு சின்ன கிராமத்துலேருந்து ஆரம்பிக்குது. பார்த்தீங்கன்னா அந்த ஊர் பஞ்சாயத்தில் எப்போவுமே ஒரு சாதியை சேர்ந்தவங்க மட்டுமே பிரசிடெண்ட்டாக இருந்துகிட்டே வராங்க. அந்த நந்தன் அப்படின்ற கேரக்டர் வந்துட்டு போய் வழக்கமாக நீங்கள் தான் வந்து இருக்கீங்க, இந்த ஒரு வாட்டி எங்கள் ஆளுங்க இருக்கட்டும் பஞ்சாயத்து தலைவரா அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அப்போயே வந்து அவரை வந்து மிரட்டி அனுப்பிடுறாங்க. அதாவது எங்கள் சாதிக்காரங்க பார்த்தீங்கன்னா 2000 குடும்பங்கள் இருக்குது, உங்கள் சாதி வெறும் 15 குடும்பங்கள் தான் இருக்குது, நீங்கள் எப்படி ஜெயிக்க முடியும் பஞ்சாயத்தில் நின்று அப்படின்னு சொல்லி அவர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போகிறாரு. அதாவது இந்த ஊரில் எப்போவுமே ஜனநாயக ரீதியாக ஒரு எலெக்ஷன் நடக்கிறது கிடையாது, இவங்க எப்போவுமே கோயிலில் சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தே பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டை வந்து தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு அவர் போகிறாரு. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த வழக்கமாக அந்த ஊரில் இருக்கிற பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டு அவரை கொண்டுறாரு. கம்ப்ளைண்ட் பண்ண போகிறவரை கொண்டுருவாரு. ஆனால் அதுக்கப்புறம் ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பஞ்சாயத்தை வந்து ரிசர்வ் பஞ்சாயத்தாக வந்து கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. ஸோ அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றதான் இந்த நந்தன் படத்தோட மீதி கதை. இப்போ நீங்கள் சொன்ன இந்த ஒன்லைனை வச்சு பார்த்தா டைட்டில் கேரக்டரே காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி இருக்கு. அப்போ இதில் சசிகுமார் என்ன ரோல் ப்ளே பண்ணுறாரு? அவர் டைட்டில் கேரக்டர் கிடையாதா? இல்லை, இந்த நந்தன்ற கேரக்டரோட அண்ணன் தான் சசிகுமார். ஓகே. அவர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இந்த பஞ்சாயத்து தலைவராக ஒருத்தர் வர்றாரு இல்லையா, அவர் வீட்டில் எடுபடியாளாக வேலை செஞ்சிட்ருக்காரு. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி? அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் இதை மட்டும் சொல்லிடுறேன். இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு தகுதியோ இல்லை அதுக்கான குவாலிட்டியோ நம்மக்கிட்டலாம் கிடையாது. கண்டிப்பாக வந்து இது விமர்சனத்துக்கு ஒரு அப்பாற்பட்ட ஒரு படம் தான் இது. ஏன்னா இந்த படத்தில் ரொம்ப அழகாக வந்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்களாக அந்த 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 கேஸ்ட் பீப்புளோட வழிகளை வந்து ரொம்ப அழகாக வந்து இந்த படத்தில் எடுத்து சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதைப்படி அந்த பஞ்சாயத்தையே ஒரு ரிசர்வ் பஞ்சாயத்தாக கவர்மெண்ட் அறிவிச்சிருச்சு. ஸோ ஒரு ஒடுக்கப்பட்ட ஆள் தான் பிரசிடெண்ட்டாக இருக்க முடியும். ஸோ அப்படி இருந்தால் கூட அவரை வந்து இன்னமும் வந்து ஒரு பிரசிடெண்ட்டுக்கான மரியாதை கொடுக்காம எப்படிலாம் வந்து பழைய மாதிரி எப்படிலாம் வேலை வாங்கினாங்களோ அதே மாதிரி வேலை சொல்லிட்டு அதே மாதிரி ட்ரீட் பண்ணுற விதங்கள்லாம் இந்த படத்தில் ரொம்ப அழகாக ஃபஸ்ட் ஹாஃபில் காட்டியிருக்காங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபை நம்ம ஒரு படமாக பார்க்குறப்ப கூட நம்மளால் ரொம்ப என்கேஜிங்காக அந்த படத்தை பார்க்க முடியுது. ஏன்னா பல இடத்துல வந்து காமெடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு டைலாக்ஸ் எழுதி இந்த டைலாக் ரைட்டர் வந்து ரொம்ப அழகாக வந்து அந்த இந்த இந்த ஆதிக்க சாதியோட நக்கல் பண்ணுவாங்க இல்லையா, ஒன்றும் இல்லாதவனை பார்த்து, ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக டைலாக்ஸில் எழுதியிருந்தார். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்குறப்ப கூட சசிகுமாரோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் அந்த பாலாஜி சக்திகளோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இனி படத்தில் 2-3 கேரக்டர்ஸ்லாம் வருது, அவங்களுமே ரொம்ப வந்து கரெக்டாக நடிச்சிருந்தாங்க. ஆனால் எனக்கு ஹீரோயின் ஸ்ருதியோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒட்டாத மாதிரியே பட்டுச்சு. செகண்ட் ஹாஃபில் அவங்களும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி நடிச்சிருந்தாங்க. படத்தோட செகண்ட் ஹாஃபை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப வந்து என்டர்டெய்னிங்காக ஜாலியாக கொஞ்சம் காமெடியாக போகும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சீரியஸாக தான் போகும். பட் கதையோட போக்கே அப்படி தான். ஸோ வந்து செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு கொஞ்சம் ட்ராகிங்காக சில பேர்த்துக்கு படலாம். ஆனால் கிளைமேக்ஸ் ரொம்பவே வந்து ஒரு ஒரு அந்த கதைக்கான ஆப்டான கிளைமேக்ஸாக இருந்துச்சு. பார்க்குற நமக்கும் வந்து ஒரு நிறைவாக இருந்துச்சு. ஸோ நமக்கு இந்த நந்தனை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டீங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இந்த நந்தன் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இன்னமுமா வந்து ஜாதி கொடுமை நம்ம சொசைட்டியில் இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, ஆமாம் சார் இருக்குது, ஆதாரத்தோடு வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க, சொல்லியும் இருக்காங்க.